என்ன கிளி எப்ப பாரு ஆய் வராத மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கீங்க? பொண்ணு எதுவும் செட் ஆச்சா இல்லையா? பொண்ணெல்லாம் செட் ஆயிரும் டாக்டர், ஆனா ஸ்கின்னு தான் மக்கர் பண்ணுது. பண்ண வேண்டிய மக்கர்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப ஸ்கின் மக்கர் பண்ணுதோ? ஆமா டாக்டர், சைக்கா போன சர்பேட்டமஸோ நக்கி பார்த்த நாராசமஸோ ஏதோ சொன்னீங்களே டாக்டர். என்னது? அது லைக்கன் பிளேனஸ் பிக்மெண்டோசிஸ். அதெல்லாம் உங்களுக்கு வராது, விட்டுருங்க ப்ளீஸ். அதே தான் டாக்டர், அது எவ்வளவோ பெட்டர். இந்த கழுத்தை சுற்றி, அதுக்கப்புறம் நெத்தியில, அப்புறம் இந்த கையில், அப்புறம் அந்த சொல்லாத இடத்துல கூட கருப்பா அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு டாக்டர். ஜப்பு வேற அடிக்குது. எனக்கே கொஞ்சம் கலீஜா இருக்கு டாக்டர். ஒன்று அதை பார்த்து வாமிட் பண்ணிடுவோன்னு பயமா இருக்கு. மிஸ்டர் கிளி, அந்த கருப்பா அழுக்கு பிடிச்ச கலீஜுக்கு பேரு அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். ஐயோ, எங்க அக்கா பொண்ணுக்கு இல்லை டாக்டர், எனக்கு தான். ஐயோ மிஸ்டர் கிளி, அது அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ், அக்கா பொண்ணெல்லாம் இல்லை. இதுக்கு காரணம் உங்க ஒபிசிட்டி, அதான் ஓவர் வெயிட். இப்பெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்றது இல்லை டாக்டர். மதியம் ஒரு 2 பிளேட் பிரியாணி, நைட்டு குட்டி குட்டியா ஒரு 15 பட்டன் பரோட்டா, கொஞ்சம் மட்டன் சால்னா. காஃபி டீ கூட குடிக்கிறது இல்லை டாக்டர். ஸ்ட்ரிக்ட் டயட். இவங்கிட்ட தின்னுட்டு ஸ்ட்ரிக்ட் டயட் ஆமா. எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்களா? ஜிம்முக்கெல்லாம் பணம் கட்டியாச்சு டாக்டர். நியூ இயர்லேருந்து சேர வேண்டியது தான். ஆனால் ஹை ப்ரோட்டீன் மில்க் ஷேக்லாம் இப்போவே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி 3 times. செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம செய்ய வேண்டாதெல்லாம் சின்சியரா செய்ய வேண்டியது. என்ன டாக்டர் செய்ய 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 ஒன்றும் புரியல. கேன் யூ கம் அகைன்? அதெல்லாம் புரிய வேண்டாம், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். வெயிட்டை குறைக்க முதல்ல சோறு, பிரியாணி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, முக்கியமாக உப்புமா, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைக்கணும். அதுக்கு பதிலாக பருப்பு, நட்ஸு, முட்டை, சிக்கன் மாதிரி ப்ரோட்டீன்ஸை அளவோடு சாப்பிடணும். ஜிம்முக்கு போய் சீன் போடுறது, போகாமையே ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. டெய்லி மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour வாக்கிங் போனாலே போதும். நாக்கை கட்டுப்படுத்திட்டு நடந்தாலே நல்லா வெயிட் குறையும். வெயிட் குறைஞ்சாதான் பலான இடத்துல இருக்கிற கருப்பு அழுக்கு கலீஜு, அதுதான் அந்த அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ், அது போகும். நல்ல பொண்ணும் கிடைக்கும். நல்ல பொண்ணு கிடைக்க இவ்வளோ பண்ணணுமா டாக்டர்? இந்த அக்காந்தோசிஸ் எல்லாம் இருக்கட்டும், நான் எங்க அக்கா பொண்ணே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுமா? அக்கா மக அக்கா பக ஜனத்துருத்தி இருந்தாலே